ஏய் கார்த்தி, என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, தள்ளு. ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? என்னடா கோவமா இருக்கு? எதுவும் ப்ராப்ளமா? ஏன் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா என்ன? ஏய் நான் அப்படி கேட்கல, நீ கோவமா இருக்கே அதான் என்னன்னு கேட்டேன். என்ன அங்கே சத்தம்? மோட்டார் சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்கடா. ஆ, என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. அது நீ ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் சொல்லான்னு இருந்தேன். ஏன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்போ சொல்லாமல் மேலே வேலை முடிஞ்சிருச்சுமா, செக் பண்ணிக்கோங்க. ஆ சரிண்ணா. எவ்வளோ ஆச்சு? 1200 ஆச்சுமா. சரி இருங்க வரேன். என்னைக்கு தான் நடக்குதுங்க? ஆ, அவன் பாட்டுக்கு வரான், நீ பாட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுக்குற. அவன் ஒரு மாதிரி என்னை பார்க்குறான். என்னடி நடக்குதுங்க? இரு கார்த்தி, பொறுமையா இரு. இதில் என்ன இருக்கு? நீ போய் குளிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம். பசியில் தான் கோவப்படுற, நீ போ. கீதா, கீதா. ஆ வந்துட்டேன். சொல்லு கார்த்தி. போய் பீர் பாட்டில் எடுத்துட்டு வா. இப்போ எதுக்கு கார்த்தி? ஏன் இந்த வீட்டில் சரக்கு கூட அடிக்கூடாதா? என்கிட்ட சொல்லாமல் எவனோ ஒருத்தனை மோட்டர் ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இந்த சோஃபாவில் உட்காந்து சரக்கு அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ கத்தாத, எடுத்துட்டு வரேன். அப்போ போய் எடுத்துட்டு வா.
என் அருமை பொண்டாட்டியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். இப்போ எதுக்கு கார்த்தி திடீர்னு குடிக்கிற? கீதா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்னை புருஷனா மதிச்சு உண்மையை சொல்கிறியா? நான் உள்ளே வந்தப்போ வெளியே செருப்பு கிடந்துச்சு. வந்த உடனே யாருன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லலை. சரி நானா கேட்டேன். அப்பையும் வாயை திறக்கல. ஆனால் உள்ளே வந்த உடனே என்னை அவ்வளோ கேள்வி கேட்குற. ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு, மனசு சரியில்லையா, மயிறு சரியில்லையான்னு அவன் உள்ளே இருக்கிறது ஏன் சொல்ல? டேய் கார்த்தி, ஏய் எதுவுமே பேசாத, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் யாரு? அவன் எதுக்கு வந்தான்? நீ உண்மையை மட்டும் சொல்லு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் நானாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன், இந்த தோல் இருக்குல்ல, அது நிறைய லேயரால் ஆனதான். அந்த லேயரை நானே தனித்தனியாக உட்காந்து பிச்சு எடுப்பேன். புரியுதாக்கி மேடம்? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவும் புரியல? எப்படி புரியும்? இப்படி தப்பு தப்பா கேட்டா? நான் தப்பா கேட்குறேனா? ஆமா, நீ கேட்கறது தப்பா தான் இருக்கு. அப்புறம் நான் எல்லாமே உன்கிட்ட மறைக்கிறேன்னு நினைக்கிறியா? என் தங்கமே, அப்போ நான் கரெக்டாக கேட்குறேன், சொல்றியா? அந்த நவீன் இருக்கான்ல ஆஃபீஸில், போன வீக் நீயும் அவனும் எங்கே போனீங்க? எந்த ரூம் போட்டீங்க? உனக்கு இப்பெல்லாம் பேச அசிங்கமா இல்லை? கீதா, எனக்கு எல்லாம் தெரியும் கீதா. உன்னையே நீ ஏன் ஏமாத்திக்கிற? ஏய், என்னடா தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? என்ன தெரியும் தானே கேட்குற? நீயும் அவனும் என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாமே தெரியும். எல்லானா எல்லாமே, புரியுதா? கார்த்தி, தப்பா பேசாத. அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கூட தான் படிப்பியா கீதா? சொல்லு, ஃப்ரெண்டு கூட தான் படிப்பியா? கார்த்தி, உன் லிமிட் அவ்வளோதான். என்னடி லிமிட்டு? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா இவன் ஒரு மாதிரி தப்பா இருக்கான்னு. இந்த மண்டைக்கு புரியல. அப்போ உனக்கு உடம்பு கூசலியா கீதா? சி, அசிங்கம் அசிங்கம். ஆமா கார்த்தி, கூட போனதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் என்னைக்கும் அப்படி தப்பா நினைச்சதும் இல்லை, பண்ணதும் இல்லை. எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நினைக்காத கார்த்தி. ஏன் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். என்னடி லிமிட்டு? சொல்லு கேப்போம். நீ எப்படி உன் ஆஃபீஸில் நடக்கிறது சொல்லாமல் இருக்கியோ அதே தான் எனக்கும். எல்லாருக்கும் ஒரு பிரைவசி இருக்கு கார்த்தி. என்னடி பிரைவசி மயிறு இருக்கு? ஆமாண்டா மயிறு, எனக்கும் பிரைவசி இருக்கு. சரியா? உன்கிட்ட பேசணும்னு அவசியம் மயிறு இல்லடா. ஏய் கீதா, வார்த்தை ஓவரா போயிட்டு இருக்கு. ஏய் ஆமாடா, அப்படிதான்டா போகும். என்னடா பண்ணுவேன்? இல்லாத ஒன்று நீயே நினைச்சு கற்பனை பண்ணி பண்ணி எனக்கு குத்துறல. நான் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லடா. போடா. என்னடி ஆட்டிடியூட் மயிரை காட்டுறியா? ஆமா, ஏன் எங்களுக்குலாம் ஆட்டிடியூட் மயிர் இருக்க கூடாதா? வேணாம் கீதா, சட்டையில இருந்து கையெடு. ஏன்? என்ன வேற மாதிரி ஆயிடும். என்ன வேற மாதிரி ஆயிடும்? சொல்லு. கையெடு கீதா. முடியாதுடா. கையை எடு. முடியாதுடா. கையை எடு. முடியாதுடா. கையை எடு. முடியாது. கீதா, கீதா பாரு, சட்டையிலேருந்து கை எடுக்க சொன்னல கீதா, என்ன பாரு.
பொருள் ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இனிமே நீ எதுவுமே மறக்க மாட்டேன். டேய் கார்த்தி, என்னாச்சு? ஓகே. சாரி 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 எதுக்குடா? கீதா. ஏய், ஒன்றும் ஆகல உனக்கு. எனக்கு ஒன்றும் ஆகலடா. எனக்கு என்ன? நீ தான் டென்ஷனாக வந்த, குளிச்சுட்டு வான்னு சொன்னேன். போய் குளிச்சுட்டு வந்தோடனே நீ படுத்துட்ட. இப்போ தான் சமையல்லாம் முடிச்சுட்டு உன்னை வந்து எழுப்புறேன். ஏன் ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி வா சாப்பிடலாம். வா. எதையாவது நினச்சிட்டு என்கிட்ட கோவப்படுறது. கார்த்தி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. ம், சொல்லு. லாஸ்ட் வீக் ஆஃபீஸ் கொலீக் கூட வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போயிருந்தேன்ல. ம், அப்போ அந்த நவீன் இருக்கான்லடா, என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான்டா. அவனை ஓங்கி ஒரு அறை விட்டு நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன். இது எங்கே நீ சொன்னால் ஆஃபீஸ்க்கு போவேனான்னு சொல்லுவியோன்னு பயந்து உன்கிட்ட மறைச்சிட்டேன். சாரிடா. ஐயோ கீதா, நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாப்பிடு. ம். எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்குது. முடிச்சுட்டு வெளியே போகலாம். ம். சரி சாப்பிடு.